பால் உற்பத்தி துறையில் மில்கோவின் முன்னேற்றம். இலங்கை மக்களுக்கு சொந்தமான பால் உற்பத்தியாளரான மில்கோ பிரைவேட் லிமிடெட் 2025 ஆண்டின் பிற்பகுதியில் 1.49 பில்லியன் ரூபாய் நிகர லாபத்தை பதிவு செய்து வரலாற்று சிறப்புமிக்க நிதி திருப்பத்தை எட்டியுள்ளதாக விவசாய மற்றும் கால்நடை வளர்ப்பு பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். இந்த மீட்சியின் மூலம் நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் திட்டங்களை நிறுத்தவும் கடன்களை அடைக்கவும் முன்னோடியில்லாத வகையில் நிதி சலுகைகளை வழங்கவும் முடிந்தது என்று பிரதி அமைச்சர் கருணாரத்ன கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி 2025 டிசம்பர் 31 அன்று மில்கோ நிறுவனம் தனது 1228 ஊழியர்கள் அனைவருக்கும் தலா 75,000 ரூபாய் செயல்திறன் ஊக்கத்தொகையை வழங்கியது. அத்துடன் 21 ஆண்டுகளில் முதன்முறையாக 22,000 பால் பண்ணையாளர்களுக்கு 180 மில்லியன் ரூபாய் லாப பகிர்வு ஊக்கத்தொகையாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. நீண்ட காலமாக தாமதப்பட்டிருந்த படல்கம பால் தொழிற்சாலை திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அது நாளொன்றுக்கு 2 லட்சம் லிட்டர் பால் வரை பதப்படுத்தும் திறனை கொண்டிருக்கும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். மேலும் நிகவெரட்டியவில் உள்ள தேசிய கால்நடை அபிவிருத்தி சபையின் பண்ணையை தரம் உயர்த்தவும் திட்டமிடப்பட்டுள்ளதுடன் உள்ளூர் விவசாயிகளுக்கு அதிக மகசூல் தரும் கறவை பசுக்கள் மற்றும் காளைகளை வழங்குவதற்காக மேலதிகமாக 1 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.